இது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன். முதலில் தலைப்புச் செய்திகள். சுவிட்சர்லாந்தின் பாசல் நகரம் வாரத்திற்கு 4 நாட்கள் வேலை செய்யும் முறை குறித்து புதிய திட்டம். சூரிச் கண்டோனில் வரி செலுத்துவோருக்கு இந்த ஆண்டு கூடுதல் அவகாசம் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிப்பு. நேட்டஸ் நகரத்தில் நகராட்சி போலீஸ் அதிகாரியை ஆபத்தான பொருளை கொண்டு அச்சுறுத்தியதாக ஒரு நபர் கைது. செயின்ட் கேலனில் உள்ள ATM ஒன்றில் வெடிகுண்டு தாக்குதல், குற்றவாளிகள் பணமின்றி தப்பிய சம்பவம். பேர்னில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் தீ விபத்து, 33 வயது பெண் உயிரிழப்பு, நபர் ஒருவர் கைது. கோத்தார்ட் சுரங்கப்பாதை பராமரிப்பு பணிகள் காரணமாக ஏப்ரல் மாதத்தில் 6 நாட்கள் பாதை மூடப்படும் என தெரிவிப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட், ஆப் உருவாக்கம், கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம், பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர்தரத்திலும் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள். பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றைய திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள். சுவிட்சர்லாந்தின் பாசல் நகரம் வாரத்திற்கு 4 நாட்கள் வேலை செய்யும் முறையை சோதனை முயற்சியாக அறிமுகப்படுத்த இருக்கிறது. இந்த திட்டம் குறைந்த வேலை நேரத்தில் உயர் உற்பத்தி பெறலாமா என்பதை மதிப்பீடு செய்யும் வகையில் தொடங்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் பொதுவாக வேலை நேரம் 42 முதல் 45 மணி நேரம் வரை இருக்கும். ஆனால் பாசல் நகரில் நடைமுறைக்கு வரும் இந்த புதிய முயற்சியில் பணியாளர்கள் வெறும் 4 நாட்கள் மட்டுமே வேலை செய்ய நேரிடும். முக்கியமாக அவர்கள் வழக்கமாக பெறும் முழு ஊதியமும் தொடர்ந்து வழங்கப்படும். அதில் எந்த குறையும் இருக்காது. இதுபோன்ற மாற்றங்கள் ஏற்கனவே சில நாடுகளில் வெற்றி கண்டுள்ள நிலையில் சுவிட்சர்லாந்தில் இந்த நடைமுறையை ஏற்றுக்கொள்ளலாமா என்பதை இந்த சோதனை முயற்சி உறுதி செய்யும். சூரிச் கண்டோனில் வரி செலுத்துவோருக்கு இந்த ஆண்டு கூடுதல் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. தங்களது வரி வருமானத்தை தாக்கல் செய்ய ஏப்ரல் 30ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக நிதி அலுவலகம் அறிவித்துள்ளது. இந்த நீட்டிப்புக்கு முக்கிய காரணம் ஆன்லைன் வரி தாக்கல் முறையில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறுகளாகும். மார்ச் 15 மற்றும் 16 ஆகிய வார இறுதி நாட்களிலிருந்து இந்த சிக்கல் தொடர்கிறது. கடந்த சில வாரங்களில் வரி தாக்கல் செய்ய முயன்றவர்களுக்கு தளம் சரியாக செயல்படாததால் கடினமான சூழ்நிலை உருவானது. அதிகாரிகள் தெரிவித்ததின்படி இந்த சிக்கல் ஆன்லைன் மட்டுமின்றி ஆஃப்லைன் மென்பொருள் மற்றும் காகித வடிவத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் வரி செலுத்துவோருக்கு தங்கள் ஆவணங்களை சமர்ப்பிக்க தேவையான கூடுதல் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் மாநில வரி செலுத்துவோரின் எண்ணிக்கை குறைந்ததை அரசு அதிகாரிகள் கவனத்தில் கொண்டுள்ளனர். அவர்கள் இந்த தொழில்நுட்ப பிரச்சினையை விரைவில் சரிசெய்ய நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். நேட்டர்ஸ் நகரத்தில் நகராட்சி போலீஸ் அதிகாரியை ஆபத்தான பொருளை கொண்டு அச்சுறுத்தியதாக ஒரு நபர் கைது செய்யப்பட்டார். வியாழக்கிழமை காலை 9 மணியளவில் போலீசார் ஒரு டெலிவரியை செய்ய முயன்றபோது அந்த நபர் அவர்களை அச்சுறுத்தியதாக வாலேஸ் போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தின் பின்னர் குறித்த நபர் தனது அடுக்குமாடி குடியிருப்புக்கு சென்றதாக கூறப்படுகிறது. இதையடுத்து வாலேஸ் கண்டோனல் போலீசார் அதிகப்படியான பாதுகாப்புடன் சம்பவ இடத்தை சென்றடைந்தனர். இறுதியாக 45 வயதான அந்த சுவிஸ் நபர் மதியம் 12:30 மணியளவில் கைது செய்யப்பட்டார். அத்துமீறலின் போது பொதுமக்கள் எந்தவிதமான ஆபத்துக்கும் உள்ளாகவில்லை. சம்பவத்திற்குப் பிறகு வாலேஸ் கண்டோனல் மீட்பு அமைப்பு மற்றும் நேட்டர்ஸ் நகராட்சி போலீசார் கைது நடவடிக்கையில் ஈடுபட்டனர். தற்போது அரசு வழக்கறிஞர் அலுவலகம் விசாரணையை தொடங்கியுள்ளது. செயின்ட் கேலன் மாநிலத்தின் மோர்ஷ்வில் நகரில் உள்ள ஒரு ATM வியாழக்கிழமை இரவோடு இரவாக வெடிபொருளால் தகர்க்கப்பட்டு அழிக்கப்பட்டது. தற்போது கிடைத்துள்ள தகவல்களின்படி குற்றவாளிகள் பணம் எதுவும் எடுக்காமல் தப்பி ஓடிவிட்டனர். இந்த தாக்குதலால் வங்கிக் கட்டிடத்தில் ஏற்பட்ட சொத்து சேதம் 100,000 சுவிஸ் பிராங்குகளுக்கு மேல் இருக்கலாம். அதிகாலை 3:40 மணிக்குப் பிறகு அடையாளம் தெரியாத குற்றவாளிகள் வெடிகுண்டை பயன்படுத்தி ரைஃபிசன் பேங்க் கட்டிடத்தில் நிரந்தரமாக நிறுவப்பட்ட ATM-ஐ வெடிக்கச் செய்ததாக செயின்ட் கேலன் கண்டோனல் போலீசார் தெரிவித்தனர். இந்த வெடிப்பு வங்கியின் உட்புறத்தை கடுமையாக சேதப்படுத்தியது. தாக்குதலுக்கு பிறகு குற்றவாளிகள் ஃபான்ஸ்ட்ராச வழியாக கால்நடையாக சென்று அருகில் காத்திருந்த ஒரு வெள்ளை நிற காரில் ஏறி தப்பியதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவத்தின் போது ஏற்பட்ட தீ மற்றும் புகையால் தீயணைப்புத் துறையினர் உடனடியாக தலையிட வேண்டியிருந்தது. செயின்ட் கேலன் மற்றும் துர்காவ் மாநில போலீசார் இணைந்து ஒரு பெரிய தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டனர். இருப்பினும் இதுவரை அவர்கள் எந்த ஒரு சந்தேகத்திற்குரிய நபர்களையும் கைது செய்யவில்லை. தற்போது வெடிபொருள் குற்றங்கள் தொடர்பான விசாரணைகள் செயின்ட் கேலன் கண்டோனல் போலீஸ் மற்றும் ஃபெடரல் போலீஸ் ஆகியவற்றின் தலைமையில் ஃபெடரல் வழக்கறிஞர் அலுவலகத்தின் வழிகாட்டுதலின் கீழ் நடைபெற்று வருகின்றன.
கேண்டன்பேர்னில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் 33 வயதான சிறிய பெண் உயிரிழந்ததைத் தொடர்ந்து போலீசார் 42 வயதான ஒருவரை கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் கொலைக்கான சாத்தியம் இருப்பதால் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மார்ச் 24 அன்று ப்ளூம்லிசால்ப்ஸ்ட்ராச பகுதியில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் தீ விபத்து ஏற்பட்டது. தீயணைப்பு குழுவினர் சம்பவ இடத்தை அணுகியபோது அந்த பெண் அடுக்குமாடி குடியிருப்பின் ஒரு அறையில் இறந்த நிலையில் கிடந்தார். தடயவியல் மருத்துவ அறிக்கையின் தற்போதைய தகவல்களை அடிப்படையாகக் கொண்டு போலீசார் இந்த சம்பவம் ஒரு இயல்பான விபத்தாக இருக்கலாம் என உறுதிப்படுத்த முடியாத நிலையில் உள்ளனர். எனவே 42 வயதான ஒரு சிறிய நபர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு முந்தைய தடுப்பு காவலுக்காக போலீசார் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த வழக்கின் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ப்ளூம்லிசால்ப்ஸ்ட்ராஸ் பகுதியில் சம்பவத்திற்குரிய ஏதேனும் சந்தேகத்திற்குரிய விவரங்களை கவனித்திருந்தால் பொதுமக்கள் முன்வந்து தகவல் வழங்குமாறு போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். கோத்தார்ட் சுரங்கப்பாதை வருடாந்த பராமரிப்பு பணிகளுக்காக மார்ச் 31 முதல் ஏப்ரல் 9 வரை 6 இரவுகளுக்கு மூடப்பட உள்ளது. ஊரி கண்டோன் அதிகாரிகள் வெளியிட்ட அறிவிப்பின்படி மார்ச் 31 திங்கள் முதல் ஏப்ரல் 4 வெள்ளி வரை 4 இரவுகளும், ஏப்ரல் 7 முதல் ஏப்ரல் 9 வரை 2 இரவுகளும், இரவு 10 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை சுரங்கப்பாதை மூடப்படும். இந்த காலத்தில் பயணிகள் போக்குவரத்திற்காக A13 உள்ள சான் பெர்னார்டினோ சுரங்கப்பாதை மாற்று வழியாக பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. மேலும் பிரிஸ்டன்ஸ்ட்ராச பாதையும் மார்ச் 31 முதல் ஏப்ரல் 4 வரை மூடப்படவுள்ளது. பாதுகாப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக பாறை அகற்றும் பணிகள் மேற்கொள்ளப்படுவதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக யூரி கண்டோனல் கட்டுமானத்துறை தெரிவித்துள்ளது. நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள். வணக்கம். ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம். உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும், உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும், தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள், அருகிலுள்ள வியாபார நிலையங்கள், நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன. இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும். இப்போதே ஒனி ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்.